ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் யூடியூப் ஃப்ரீ ப்ரோமோட் சேனல் இந்த வீடியோ ரொம்ப ஷார்ட்டாக தான் இருக்கும். கடைசி வரைக்கும் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ. இது நிறைய பேர் தப்பு பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு வீடியோ. இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இனிமேல் இந்த தப்பை பண்ணாதீங்க. உங்களோட நிறைய ஜிமெயில் அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா அதை க்ளோஸ் பண்ணிடுங்க. அதுக்காண்டி தான் அந்த வீடியோ உடனே போடணுங்கிறதுக்காக போட்டேன். இது நிறைய பேர் பண்ணுறாங்க, அதனால தான் சொல்கிறேன். ஸோ உங்களோட சேனலை ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. நீங்கள் ஒரு பிகினர் யூடியூபராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணலாம். அதுக்கு தனியாக ஒரு வீடியோ போட்டுருக்கேன், போய் பாருங்கள். நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிடுங்க, உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்மளோட சேனலை பற்றி ஒரு வீடியோஸ் உங்களோட சேனலில் போடுங்க. நிறைய பிகினர்ஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம சேனல் நிறைய யூடியூப் டிப்ஸ் ட்ரிக்ஸ் எல்லாமே சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் நம்மளோட சேனல் மட்டும் இல்லாமல் தமிழ் யூடியூப் ஹெல்ப், டெக்னாலஜி விகாரிஸ் உங்களோட சேனலையுமே நல்ல ஒரு கண்டென்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களோட சேனலுமே தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் எங்கள் மூணு சேனலையும் கேளுங்க. எந்த ஒரு டவுட்டாக சொல்லுவாங்க. ஸோ ப்ளஸ் நிறைய யூடியூபர்ஸ் செஞ்சுக்கிட்டு இருக்க ஒரு பெரிய ஒரு தப்பு இதுதான், ஓகேங்களா. அதுக்கப்புறம் ஒரு ப்ரொமோட் வீடியோ சொல்லிடுறேன். பிஹைண்ட் ஹெல்த் அப்படிங்கிற ஒரு சேனலில் முழுக்க ஒரு மெடிக்கல் ஃபிட்னஸை பற்றின ஒரு வீடியோஸ் போடுறாங்க. ஹெல்த்தி டிப்ஸ் பற்றி வீடியோஸ் போடுறாங்க. 771 சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. ஸோ அந்த சேனலை மறக்காமல் போய் பாருங்கள். உங்களுக்கு சூப்பராக கண்டென்ட் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. மெடிக்கல் இன்ஃபர்மேஷனை பற்றி வீடியோஸு ப்ளஸ் உங்களோட ஃபிட்னஸை எப்படி பாதுகாத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு நிறைய வீடியோஸ் போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த COVID-19 எந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய வீடியோஸ் போடுறாங்க. யோகா மூலமாக எப்படி இது பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய வீடியோஸ் போடுறாங்க. முழுக்க ஒரு ஃபிட்னஸை பற்றின ஒரு வீடியோ, ஹெல்த்தி டிப்ஸை பற்றின ஒரு வீடியோ கண்டிப்பாக போய் பாருங்கள். அந்த சேனல் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் இந்த சேனலை விசிட் பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் அந்த சேனலை விசிட் பண்ணி பாருங்கள். யூடியூபர்ஸ் நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருக்க தப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிடுறாங்க. ஆரம்பித்ததுக்கப்புறமா அடுத்தடுத்து ஒரு 10 மெயில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு அவங்களே அவங்களோட சேனலுக்குள்ளே போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறாங்க. அவங்களோட சேனலே ஒரு 10 மெயில் ஐடியை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறாங்க. அப்படி மட்டும் பண்ணாதீங்க. அப்படி பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக யூடியூபை தூக்கி விட்டுரும். வேணால் நான் ஒன்று சொல்கிறேன், அதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். இது கண்டிப்பாக நடக்கும். நீங்கள் ஒரு யூடியூப் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஒரு 10 மெயில் ஐடியை ஓப்பன் பண்ணிவிட்டு அதிலேருந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் போடுற வீடியோஸ்க்கு எல்லாமே லைக்கு, அதுக்கப்புறம் வீடியோஸ் ஃபுல்லாக பார்க்குறது, இந்த மாதிரி பண்ணுங்களேன். லைக் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 9 லைக்குமே இருக்காது. நீங்கள் எந்த சேனலில் ஆரம்பித்து ஒரு வீடியோ போட்டிங்களா அந்த லைக் மட்டும்தான் இருக்கும். அந்த ஒரு லைக் மட்டும்தான் இருக்கும், மிச்சம் 9 லைக் இருக்காது. இது நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருக்க தப்பு. அதுக்கப்புறம் ஒரு 99 சப்ஸ்கிரைபர் இருக்கும். சரி, 100 சப்ஸ்கிரைபர் இருந்தால் நம்ம கஸ்டம் யூஆர்எல் வாங்கிடலாமே அப்படிங்கிறதுக்காக ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட்டை தானாக ஓப்பன் பண்ணி அவங்க அவங்களோட சேனலை சர்ச் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி மட்டும் பண்ணாதீங்க. அப்படி பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா ரவுண்ட் ஆக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட சப்ஸ்கிரைபர் கவுண்ட்டை ரவுண்ட் ஆக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மெயில் ஐடி அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா யூடியூப் எல்லா விஷயத்தையுமே மானிட்டர் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். உங்களோட சப்ஸ்கிரைபர் எப்படி வர்றாங்க, எது மூலமாக இருந்து வர்றாங்க, ஒரே டிவைஸில் இருந்து வர்றாங்களா, இல்லை வேறு டிவைஸில் இருந்து வர்றாங்களா, இல்லை ஒரே நம்பர்லேருந்து எத்தனை மெயில் ஐடி ஓப்பன் ஆகிருக்குது, இல்லை ஒரே டிவைஸில் எத்தனை சிம்மு போட்டிருக்காங்க, அந்த சிம்மு இவங்களோட இதுதான், எல்லாத்தையுமே நோட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ மறக்காமல் இந்த மாதிரி தப்பை பண்ணாதீங்க. அப்படி பண்ணீங்க அப்படின்னா நீங்களே அன்சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மெயில் அக்கௌண்ட் தூக்கி விட்ருங்க. இது நிறைய பிகினர்ஸு ஒரு பெரிய யூடியூபராக இருந்தாலுமே இது ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இதை பண்ணியிருக்காங்க தான். ஆனால் அதை ஆரம்ப கட்டத்திலே அவங்க திருத்திருக்காங்க. ஸோ இது நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. தெரிஞ்சும் பண்ணியிருக்கீங்க, தெரியாமலும் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. தெரியாமல் பண்ணீங்க அப்படின்னாலும் நீங்கள் இந்த மெயில் ஐடியை எடுத்து விட்ருங்க. உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு உண்மையாக உங்களோட வீடியோஸை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க மட்டும்தான் உங்களோட சப்ஸ்கிரைபரு. அதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்களாம் வீடியோவை க்ரியேட் பண்ணி போட்டுட்டு வியூஸ் வரல, சப்ஸ்கிரைபர் வரல அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாம் ஒரு மெயில் ஐடியை ஓப்பன் பண்ணிவிட்டு, இல்லை உங்களோட ஃப்ரெண்டை வச்சு ஒரு 10 மெயில் ஐடி ஓப்பன் பண்ணிவிட்டு அவங்களோட மெயில் ஐடியிலேருந்து இப்படி சப்ஸ்கிரைப் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களை வச்சுக்கிறாதீங்க. இப்படி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களோட சேனல் க்ரோத் ஆகாது. இதை மட்டும் நான் மெயினாக சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் யூடியூப் மானிட்டர் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஒரு 1000 சப்ஸ்கிரைபர் 4000 வாட்ச் அவர் இருக்கும்போது உங்களோட
அந்த ஸ்பேம் சப்ஸ்கிரைபரை பூரா தூக்கிருச்சு அப்படின்னா நீங்கள் வந்துட்டு எத்தனை மெயில் ஐடியோ ஓப்பன் பண்ணி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்தீங்களோ அந்த சேனல் அப்புறமே க்ளோஸ் பண்ணிடும். ஸோ உங்களோட சேனல் வந்துட்டு டெர்மினேட் ஆகிறது கூட சான்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. அப்படி நிறைய விஷயம் பண்ணாதீங்க. நேற்று ஒரு வீடியோஸில் வந்து போட்டிருந்தேன், உங்களோட வியூஸு வாட்ச் ஹவர்ஸு எப்படி வருது எல்லாமே மானிட்டர் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத வந்து நான் சொன்னேன். ஸோ அந்த வீடியோஸும் பார்க்கலாம் அப்படின்னா மறக்காமல் வந்துட்டு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களோட சோர்ஸ் வந்துட்டு முழுக்க ஒரு யூடியூப்பாக இருக்கிற மாதிரியே பார்த்துக்கோங்க. அதுக்காண்டி நான் வீடியோஸ் வந்துட்டு நான் சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத வந்துட்டு சொல்லலை. ஷேர் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிவிட்டு அதிலேருந்து கொஞ்சம் டிராஃபிக்கையும் கொஞ்சம் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஆனால் முழுக்க வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக்கு தான் ஒரு முழு சோர்ஸ், என்னோடய வியூஸ் வரதுக்கான முழு சோர்ஸ் அப்படிங்கிற மட்டும் க்ரியேட் பண்ணிக்கிறாதீங்க. உங்களோட சேனல் வந்துட்டு க்ரோத் ஆகிறதுக்கு வந்துட்டு என்னோட பெரிய வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா வந்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. பிகின் ஹெல்த் அப்படிங்கிற ஒரு சேனல் வந்துட்டு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அவங்களோட சேனலுக்கு அவங்களோட சப்போர்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல் வீடியோஸ் வந்து பார்க்குறேன். தேங்க்யூ.